ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் பாப்பா டிஃபன் சமைச்சாங்க. எப்படி சமைச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. 6 முட்டை எடுத்துக்கிட்டாங்க. உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டாங்க. போட்டு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருந்தாங்க. அந்த சின்ன வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணி அதையும் அந்த முட்டையிலே கொட்டி அதையும் நல்லா பீட் பண்ணிக்கிட்டாங்க. அதையும் நல்லா பீட் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு சப்பாத்தி மாவு தேய்ச்சி அதுக்கப்புறம் தோசை கல்லில் போட்டு சப்பாத்தி சுட்டு எடுத்துட்டாங்க. இன்றைக்கி டீச்சர்ஸ் டேவா ஃப்ரெண்ட்ஸ், அதனால் டீச்சர்ஸ் டேக்கு எங்கள் மிஸ்ஸுக்கு நான் என் கையாலே சப்பாத்தி சுட்டு நான் எடுத்துகிட்டு போய் தருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சமைக்கிறாங்க. ஆனால் ஃபேஸை மட்டும் காட்ட மாட்டேன்ட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சமைக்கிறத வீடியோ மட்டும் போடுங்கம்மா, என் ஃபேஸை காட்ட வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் வீடியோ எடுத்து நான் பேசிகிட்ருக்கேன். அந்த முட்டை ஆம்லேட் போட்டு சப்பாத்தி சுட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் முட்டை ஆம்லேட் போட்டு சப்பாத்தியில் வந்து டொமேட்டோ கெச்சப் தடவி அதுக்கப்புறம் இந்த ஆம்லேட்டை சப்பாத்தி மேலே எடுத்து வச்சு நல்லா ரோல் பண்ணிக்கிட்டாங்க. ரோல் பண்ணி அதை வந்து கட் பண்ணிட்டாங்க. சப்பாத்தியை நல்லா ரோல் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி 3 சப்பாத்தி எடுத்துகிட்டு போனாங்க. 3 சப்பாத்திலையும் ஆம்லேட் வச்சு நல்லா ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. எடுத்து வச்சு அதை கட் பண்ணி டிஃபன் பாக்ஸுக்குள்ளே எடுத்து வச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். டிஃபன் பாக்ஸில் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு வந்து குருமா வச்சுருந்தேன், தக்காளி குருமா. அதையும் ஒரு கப்பில் ஊற்றி எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி நாங்கள் ஜாலியாக இருப்போம், இன்றைக்கி டீச்சர்ஸ் டே, அதனால எங்கள் மிஸ்ஸுக்கு நான் கொண்டுட்டு போய் கொடுப்பேனே அப்படின்னு சொல்லி ஜாலியாக எடுத்துகிட்டு போகுதுங்க. சரி, இப்போ பிள்ளைங்க சந்தோஷமாக சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். சமைச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான சப்பாத்தி எக்கு ரோல் நீங்கள் சமைச்சு பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி. எங்கள் பாப்பா சமைச்சது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ நல்லா சமைக்குன்னு எனக்கே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. நானும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன். வெரி டேஸ்டி. இவங்கெல்லாம் இப்படி யோசித்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டா அவங்களுக்கெல்லாம் பிடிக்குது. எல்லா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டா பிடிக்குது. அதனால் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இந்த மாதிரி ரோல் பண்ணி உங்கள் பிள்ளைங்களுக்கும் கொடுத்து பாருங்கள், ஆசையாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக மறக்காமல் கெச்சப் தடவுங்க.